வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பனங்கிழங்கு வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். பனங்கிழங்கு வடை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 6 பனங்கிழங்க உப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, இது வடைப்பருப்புன்னு கேட்டாலும் கிடைக்கும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு வத்தல் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில். ஃபஸ்ட்டு பனங்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த நாரெல்லாம் இப்படி கட் பண்ணி முறிச்சு எடுக்கும்போது அப்படி வந்துடும். இங்கே அந்த நாரெல்லாம் இல்லாமல் நீட்டாக இது சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நார் ஒன்றும் இல்லாமல் நம்ம நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி உடைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். இனி இதை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். அடுத்து நாம் பருப்பையும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வடைப்பருப்பையும் அரைச்சிட்டோம், பனங்கிழங்கையும் அரைச்சிட்டோம். இது கூட நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள், வத்தல் தூள், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தையும் எந்த அளவு குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பனங்கிழங்கு கொஞ்சம் பசை மாதிரி இருக்கும். நீங்கள் அது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். தண்ணி இந்த மாதிரி கையில் ஊற்றிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா தண்ணி அதிகமாகிடும், நமக்கு அளவு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம சும்மா ஊற்றினோன்னா தண்ணியோட அளவு தெரியாது. அதனால் நம்ம கையில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அது விரசும்போது இந்த அளவு நமக்கு தெரியும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா விரசி எடுத்த அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்பு எல்லா இடமும் கரெக்டான அளவில் மிக்ஸ் ஆகி வரும். இனி ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு வடைக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு தட்டி எடுத்துக்கலாம். நிறைய எடுத்தீங்க அப்படின்னா வடை பெருசாக வரும், உள்ளே சரியாக வேகாது. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம், ஏன்னா வடை உடனே வெளியே கருகிரும், உள்ளே வேகாது. அதனால் ஃப்ளேமை குறைச்சி கூட்டி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. மாற்றி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நாம் எடுத்துடலாம். எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ
அடுத்ததும் வடை தட்டி உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், அடுத்ததான் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இங்கே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பனங்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பனங்கிழங்கு எப்பவும் கிடைக்காது. கிடைக்கிற டைமில் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.